தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கோவை துடியலூர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் வெள்ளையன், மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் என்ற ராஜா, மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன், மாநில பொருளாளர் பீர் முகமது ஆகியோர் தலைமையில் கோவை மாவட்ட தலைவர் மாணிக்கம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வடக்கு மாவட்டத்தின் தலைவராக மகேந்திரகுமார், செயலாளராக SP காமராஜ், பொருளாளராக சண்முகம் ஆகியோரை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தின் தலைவராக திரு மகேந்திரகுமார் அவர்களும், செயலாளராக SP காமராஜ் அவர்களும், பொருளாளராக திரு சண்முகம் அவர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற வள்ளுவத்தின் அடிப்படையில் வணிகர்களுக்கு உதவி வெற்றி பெற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் ரவுடிகள் தொல்லை அதிகரித்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட திருப்பத்தூரில் ஒரு வணிகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தமிழகம் முழுவதும் வணிகர்கள் மீது ரவுடிகள் தொல்லை அதிகரித்திருக்கிறது. இதை தமிழக காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் ஜிஎஸ்டியால் ரோவிங் ஸ்குவாட் டெஸ்ட் பர்ச்சேஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ரோவிங் ஸ்குவாட் மூலமாக ஆங்காங்கே சாலைகளில் வணிகர்கள் மிகுந்த தொல்லையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் GST ஸ்ட்ரீட் சர்வே, தெரு சர்வே என்ற பெயரில் ஒரு சர்வே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதில் GST சட்டம் சொல்வதற்கு மாறாக ஒரு சிறு வியாபாரி 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் டர்ன்ஓவர் செய்யக்கூடிய வணிகரை கூட நீங்கள் GST எடுக்க வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். குறிப்பாக ஒரு கார் பார்க்கிங் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் மாதம் 40,000 ரூபாய் வருமானம், அவருக்கு ஆண்டு வருமானம் 4,80,000 ரூபாய். ஆனால் 20,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் வந்தால்தான் GST கட்ட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட வணிகர்களை GST அலுவலர்கள் ஆங்காங்கே மிரட்டுவதாக எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது.